ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக இந்த மார்ச் மாசம்னு சொன்னாலே என்னோட பிள்ளைகளுக்கு குளிர் ஜுரம் வந்துடும். என்னோட பிள்ளைகளுக்கு பயம் வந்துடும். பிள்ளைகளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கும். ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இல்லைங்களா? இந்த பயிற்சி காலத்துல, இந்த டெஸ்ட் காலத்துல, நேரத்துல பிள்ளைகளுக்கு ஆதரவாக, ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய சமாதானமும் தயவும் இருக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தினாலே கிருபினாலே அந்த பிள்ளைகளை தாமே ஆசீர்வதித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து எக்ஸாம்ல முதலிடத்துல இருக்கத்தக்கதாக பிள்ளைகள் சபைக்கு சாட்சியா, தேவனுக்கு மகிமையா, ஆண்டவராய் தேவனுடைய நாமத்தை மகிம்படுத்துகிற அளவுல கர்த்தர் கிருபை தரும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் மூலமாக தைரியம் சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற நல்ல ஒரு வாக்கியங்களை நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா புஸ்தகம் 54 அதிகாரம், the book of Isaiah chapter 54 verse 13. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று அழகான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆண்டவரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த வார்த்தையை தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவரால போதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் 10 வருடங்களாக படித்து இந்த 10வது வருடத்துல எழுத போகிற எக்ஸாமுக்காக 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் இப்படி டிகிரி வரையும் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆல்ரெடி டிகிரி பிள்ளைகளுக்கு ஒரு அளவுல எக்ஸாம் முடிந்திருக்கு. இன்னும் இருக்க போற நாட்கள் அவர்களுடைய எக்ஸாமுக்காக நாம் செபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் முதல் இடத்தில் இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்று வேதனைப்படுகிற பெற்றோர்களாகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்க பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் அது பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டும். உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்க. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், Deuteronomy, the book of Deuteronomy chapter 6 verse 6. இன்று நான் உனக்கு கட்டளிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசு. அவைகள் உன் கையின் மேல் அடையாளங்களாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. 7ஆம் வசனத்துல அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிப்பாயாக. நீ நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது அவைகளை குறித்து பேசு. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்கள். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகள் உங்கள் கையின் மேல் அடையாளங்களாக கட்டி உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகள் உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, வழியில நடக்கிற பொழுது, படுத்துக் கொள்ளுகிற பொழுது, எழுந்திருக்கும் பொழுது அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகள் உங்கள் வீட்டில் நிலைக்காலிகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. ஒண்டர்ஃபுல், நல்ல அருமையான ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களை நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு எதை குறித்து நாம் போதிக்கிறோம்? நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, வழியில நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை குறித்தே பேச வேண்டுமா? அவைகளை குறித்தே ஞாபகப்படுத்த வேண்டுமா? வீட்டின் நிலக்காலிகளிலும் நம்முடைய கரங்களிலும்
நீதிமொழியில் சொல்லப்படுது, கழுத்துல கூட அதை பூண்டுக்கொள், பூட்டிக்கொள், வைத்துக்கொள், அழகாக உன் இருதயத்தில் வைத்துக்கொள். டீச் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளை உட்கார வைத்து, அருமையான தாய்மார்கள் தான் பிள்ளைகளுக்கு முதல் டீச்சர். இரண்டாவது டீச்சர் நம்ம பள்ளிக்கூடத்துல, மூன்றாவது டீச்சர் போதகர். அதுக்கு அடுத்தது உலகம் முழுவதும் அவர்கள் படுகிற பாடுகள் அவங்களுக்கு பாடமாகவே டீச்சர்களாகவே அமைந்து விடுவார்கள். எனவே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும், அவர்களை நாம் கௌரவிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும். எனவே தேவன் அவர்கள் மூலமாக அநேக பாடங்களை போதிக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துல படிக்கிற பாடங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அது மேல கவனம் செலுத்த வேண்டும். அவைகளை குறித்து பிள்ளைகள் கருத்தா இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அவர்கள் மேல கவனமா இருக்க வேண்டும். இந்த அறிவியல் காலத்துல நாம் நிற்கிறோம். செல்போன் அநேகருக்கு ஒரு உரியாக, ஒரு உருசலாக, அது மரணத்தின் ஒரு ஒரு பொருளாக கூட மாறிற்றது. தங்கச்சி கிட்ட போனை கேட்கிறான், ஓடி போய் கிணத்துல போட்டா, அதை எடுக்க முயற்சித்த தங்கச்சியும் இறந்துட்டான். அதை தங்கச்சியை காப்பாற்ற போன அண்ணனும் இறந்துட்டான். ஜஸ்ட் ஒரு செல்போன் 2 குழந்தைகள் உயிரை வாங்கிட்டு. எத்தனையோ பேர் பிள்ளை பெற்றோர்கள் போன் பார்க்க கூடாதுன்னு உடைச்சதுனால, வாங்கி கோவத்துல வீசினதுனால, அதை உடைந்து போனதுனால பிள்ளை தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். எத்தனை பேரு ஊடகங்களில் இந்த காணொளி மூலமாக தென்படுகிற அத்தனை செய்திகளை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் வருகிறது. பெற்றோராகிய நாம் பயந்து விடுகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று. ஆகவேதான் பிள்ளைகளை நாமளும் கண்டிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக அவர்களை சுட்சிக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக அவர்களை நடத்த வேண்டும், கர்த்தருக்குள்ளாக அவர்களை போஷிக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக அவர்களை நிதானமாக நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக கட்டளிடுகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். 15ஆம் வசனம், பிள்ளையின் நெஞ்சில மதியனும் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பெரம்பு அவனை விட்டு அகற்றும். அவனை தண்டிக்கணும், தண்டனையாக வைத்திருக்கிற பெரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று சொல்லப்படுகிறது. 23ஆம் அதிகார நீதிமொழிகள் வசனம் 13-14, பிள்ளைய தண்டியாமல் விடாதே, அவன் பெருமினால் அடித்தால் அவன் சாகான். நீ பெருமினால் அவன் அடிக்கிறதுனால பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. இவ்வளவு அருமையான வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, பிள்ளைகளுக்கு பாடங்களையும் போதிக்க வேண்டும், ஆண்டவருடைய வேதத்தையும் படித்து வைத்து போதிக்க வேண்டும். கர்த்தர் பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருடைய நிழல் இருக்கத்தக்கதாக அவர்களை நடத்த வேண்டும். ஆகேதான் அருமையான ஒரு தகப்பன் ஜெபிக்கிறார். பிள்ளைகளே இல்லை அவர்களுக்கு. தேவன் வாக்கு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளை எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் மனோவா மனைவிடத்துல தரிசனமாகிய ஏற்ற காலத்தில் ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்வாய் என்று சொன்ன அந்த வார்த்தையை தான் கணவனிடத்துல சொல்லி அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளை குறித்ததான கணவன் மனைவி இருவருமாக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் பலி செலுத்தி பதில் பெறுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக அனுப்பப்பட்ட தேவதூதன் மூலமாக கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளை நாங்க எப்படி வளர்க்க வேண்டும், அதை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்கிற ஆலோசனை அருமையான ஆலோசனை. அந்த நாட்களை ஈசாக்கு, ரெபேக்கா அருமையாக அவர்களுக்கு பிறப்பதற்கு முன்னதாக அந்த பிள்ளைகளுக்காக ரெபேக்கால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விசாரித்தார்கள், அழுதார்கள்.
ஜெபித்தார்கள், விண்ணப்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும்? ஆண்டவர் கேட்க வேண்டும். பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்த வேண்டும். கர்த்தருக்குள்ள சிட்சிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக அவர்களை நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எப்படி வளர்க்கணுமா? கர்த்தருக்கேற்ற சிட்சை, கர்த்தருக்குள்ளாக போதனையிலும் அவளை வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு முதலாவது அந்த பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம். அருமையாக சூசன்னா என்ற அந்த தாய், சூசன்னா வெஸ்லி, ஜான் வெஸ்லி அவருடைய மகன், அந்த தாயார் இரவும் பகலும் பிள்ளைகளுக்கு ஜெபிப்பார்கள். பிள்ளைகளுக்கு அருமையாக போதிப்பார்கள். பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்துவார்கள். பிற்பாடு பெரிய ஊழியக்காரனாக அந்த அருமையாக ஊழியத்தில் எழுந்தும் பொழுது அந்த லண்டன் பட்டணத்திலேயே பெரிய தேவதாசனாக எழும்பும் பொழுது பெரிய ஊழியக்காரனாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவ்வளோ அழகாக நான் பிரசங்கம் பண்ணுவதற்கும் கற்றுக் கொண்டுவதற்கும் என்னை கற்றுக் கொடுத்ததற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என் தாய். முதல் டீச்சர், 2வது டீச்சர் என் தாய், 3வது டீச்சர் என் தாய் என்று சொன்னார். தாயா இருக்கிற நீ உன் பிள்ளைகளை உட்கார வைத்து புத்தி சொல்லு. நீ சீரியல் பார்த்துட்டு இருந்தா அந்த பிள்ளைகளை சீர்கெட்டு போயிடும். சீரியல் பார்க்கறத நிப்பாட்டுங்க தாய்மார்கள். பிள்ளைகளிடத்துல செலவழிங்க. உட்கார்ந்து பாடங்களை சொல்லிக் கொடுங்க. ஒரு முறை ஸ்ரீலங்காவில் போயிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள நானும் என் மனைவியும் ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், 5வது படிக்கிற ஒரு மகன், நானும் போன் பார்க்கிறேன், போனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த ஐயவனுடைய படம், அவங்களுடைய ஊழியத்தை பற்றி. பட் அந்த பிள்ளை நாங்க பேசி முடிக்கிறதுக்கெல்லாம் அந்த பிள்ளை அவனுடைய புத்தகத்தை படிச்சு முடிச்சான். எனக்கு ஆச்சரியமாயிற்று. போனே எடுக்கல. அவனுடைய பாட்டி பக்கத்துல வச்சிருக்காங்க. போனே எடுக்கல. ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சான் பாருங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒரு முறை ட்ரெயின்ல பிள்ளைகளும் தாயும் புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த ட்ரெயின்ல போறவங்க பார்த்த உடனே கேட்டிருக்காங்க, நீங்க எப்படி இந்த பிள்ளைகளுக்கு இந்த புத்தகத்தை படிக்க நீங்க கற்றுக் கொடுத்தீங்க? சொன்னா அவங்க சொன்னாங்களாம் ஒரே ஒரு வார்த்தை, நான் என்ன செய்கிறேனோ அதுதான் என் பிள்ளைகள் செய்யும். நீ போன் வச்சுட்டு உட்கார்ந்தா உன் பிள்ளையும் போன் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த அம்மா புத்தகம் படிக்கிறாங்க, பிள்ளைங்க புத்தகம் எடுத்து படிக்குது. நாம தான் ரோல் மாடல். We are parents. We are role model. எக்ஸாம்பிள், எக்ஸாம் டைம்ல எக்ஸாம்பிள் நம்ம தான். ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் பைபிளை குறித்து கற்றுக் கொடுங்க. தினந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கும்படியா கர்த்தருக்குள்ள நடத்துங்க. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்க. உன்னை பெற்ற தகப்பனுக்கும் செவி கொடு, உன் தாய் வயது செல்லும் பொழுது அவள் அசட்டை பண்ணாதே. அருமையா இருக்குது பாருங்க. உன் தகப்பனும் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார். 25ஆம் வசனத்துல, என் மகனை உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதா. அருமையான வார்த்தை. ஆகவே நீதிமொழிகள் நல்ல அருமையான வார்த்தைகள் இவைகள் எல்லாம். ஆகவே உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் உங்களோடு கூட வைத்துக்கொண்டு கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.